சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக யோவான் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த முதலாம் அற்புதம் என்பதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு அற்புதங்களுக்குமான அடிப்படை ரகசியம். என்னங்க? வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கும் அற்புதங்களுக்குமான அடிப்படை ரகசியம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் செய்யக்கூடிய முதலாவது அற்புதம், இங்கே கானாவூரிலே கல்யாண வீட்டுல திராட்சை ரசம், அதாவது தண்ணிய திராட்சை ரசமா இயேசு மாற்றினார். ஆனா முதலாவது மனிதனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய முதல்ல ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? அதை விட ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய பிள்ளையாக ஜீவ புத்தகத்துல பேரெழுதப்படுறதா ரகசியம், அற்புதம். ஆமென். அப்ப தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய அற்புதத்தை பற்றி நாம் இங்கே பார்க்க போகின்றோம். நீங்க வசனங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். இயேசு 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. தெளிவா பைபிள் வசனத்தை வாசிக்கணும். கானாவூர்ல தெளிவா தமிழ் தானே போட்டிருக்கு. கல்யாண ஊர்ல கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். கானாவூருக்கு ஆண்டவர் அங்கே செல்லுகிறத பார்க்கிறோம். கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். பாருங்க, நான் எந்த வசனத்திலிருந்து விட்டானோ அதுல இருந்து நீங்க வாசிக்கணும். சமூக நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கான அழைப்புகளை இயேசு எப்போதுமே ஏற்றுக்கொண்டார். அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா சமூகத்துல திருமணங்கள், மரணங்கள், பலவிதமான நிகழ்ச்சிகள் வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இயேசு எதுக்காக போனார்னா, அங்கே இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அங்கே பிரசங்கித்தார். ஓமைகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக அங்கே தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்ததோடு மட்டுமல்ல, வியாதியஸ்தர்களை அங்கே சுகமாக்கினார். புரிந்து கொள்ளணும். லூக்கா 15:1-2 பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு ஒரு விருந்துல இருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்றாங்க, அவர் பாவிகளோட அவர் போஜனம் பண்ணுகிறாரே என்று சொல்லி பரிசேயர்கள் முறுமுறுத்தார்களாம். வாசிங்க 2வது வசனத்துல. பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளோடு பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறாரேன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. நம்மையும் கூட இன்றைக்கு உலக மக்கள் அழைக்கிறார்கள். நாம அங்கே போவதனுடைய சித்தாந்தம், வேதாந்தம் என்ன அப்படின்னா, நம்ம போய் சாப்பிட்டு தொந்தியை நெப்பிட்டு வர்றதுக்கு கிடையாது. நம்ம சாப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களிடத்துல நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் காண்பிக்க வேண்டும், விளங்க பண்ண வேண்டும். எப்ப எந்த நிகழ்ச்சிக்கு இயேசுவை அழைத்தாலும் அங்கே சென்று விடுவார். அங்கே சென்று பிதாவுடைய சித்தத்தை அங்கே என்ன செய்வார்னா, அங்க வார்த்தைகளாக, ஓமைகளாக அங்கே கூடி வருகிற ஜனங்களுக்கு இயேசு அங்கே போதித்து வந்தார். பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தொடர்ந்து இங்க யோவான், இயேசுவும் அவருடைய சீஷரும் கூட அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். அங்கே ஒரு குறைவு வந்தது. திராட்சை ரசம் அங்கே குறைவுபட்டது. நீங்க நல்லா கவனிங்க. யோவான் ஸ்நானகனை போல இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே வாழவில்லை. யோவான் ஸ்நானகன் எப்பவுமே வனாந்தரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனா இயேசு சமூக நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கான அழைப்புகளை அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் என்ன செஞ்சாராம்? பங்கு பெற்றாராம். கவனிங்க, மனிதருடைய சாதாரண அனுபவங்களுக்குள்ளாக நமது ஆண்டவர் நுழைந்து தனது பிரசன்னத்தால் அவைகளை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு வேலையை இயேசு எப்போதும் செய்தார்.
மனிதர்களுடைய சாதாரண நிகழ்ச்சிகளிலே இதோ மனுஷரிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதுன்னு சொன்னது போல மனுஷர்கள் எங்கெல்லாம் அழைக்கிறார்களோ அந்த நிகழ்ச்சிகளிலே இயேசு கலந்து கொண்டு அங்கே தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வார்த்தையை, பிதாவினுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவை தங்கள் திருமணத்திற்கு அழைப்போர் பாக்கியவான்கள். கவனிங்க, இயேசுவை தங்கள் திருமணத்திற்கு அழைப்போர் பாக்கியவான்கள். அப்படின்னா என்னென்ன? இயேசுக்கு ஒரு பத்திரிகை அடிச்சு அவர் கொடுக்கிறது இல்ல. இயேசு சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுவது, இயேசுனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறும்படி நம்மை அர்ப்பணிப்பது, அதுதான் அவரை அழைக்கிறதுக்கு சமம். யூதருடைய திருமண விருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அது நடக்குமா, 7 நாட்கள். கவனிங்க நல்ல வார்த்தைய. எனவே அந்த வீட்டுல, அந்த திருமண வீட்டுல திராட்சரசமோ மற்ற பானங்களோ குறைவு ஏற்பட்டால் அது அந்த குடும்பத்திற்கு கேவலமாக எண்ணப்படும், கருதப்படும். மேலும் சமூக கட்டுப்பாட்டின்படி அவர்களுக்கு அபராதம் கூட சில டைம்ல விதிப்பாங்களாம் யூதர்களுக்குள்ள. நீங்க நல்லா கவனிச்சு புரிந்து கொள்ளுங்க. அப்ப 7 நாள் விருந்து, 3ஆம் நாள்ல இயேசு அங்க போறாரு. 3வது நாள்ல ஏங்க எண்ணெய் வந்து விடுகிறது, குறைவு வந்து விடுகிறது. இயேசுவோட தாய் எங்க இருக்கிறார்கள், சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா அங்க மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசு, அங்கே மணவாளன் நம்முடைய ஆண்டவர் இயேசு, அங்கே எஜமானன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆனா அவர் எண்ணப்படாதவர் போல அங்கே இருக்கிறார். அங்கே அவரை சற்றும் கவனிக்கப்படாதவர் போல அவர் அங்கே இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர். இதுவரைக்கும் இயேசு என்ன செய்யல, அவர் அற்புதம் செய்யல. ஆனா இங்கதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அற்புதத்தை செய்கிறார். உன் வாழ்க்கையில இயேசு இன்றைக்கும் கூட அற்புதம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை திறந்து, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில வாரும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் அப்படி நீ அவரை நோக்கி கூப்பிடுகிற தருணங்களிலே அவர் உனக்கு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் கடந்து வருவார். இயேசு இந்த அற்புதத்திலே அவர் தன்னை ஒரு விருந்தாளியாக காண்பிக்கின்றார். இயேசு இங்கே தன்னை தேவ குமாரனாக காண்பிக்கின்றார். 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும். அடுத்து 6வது வசனத்திலிருந்து 12 வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் இயேசு தன்னை விருந்து அளிக்கிறவராக, விருந்தளிக்கிறவராக, விருந்தை கொடுக்கிறவராக அவர் தன்னை காண்பிக்கிறார். அவர் இங்கே அற்புதத்தில் தன்னை விருந்தாளியாக வந்தார், தன்னை தேவகுமாரனாக காண்பித்தார். அங்கே அவரே விருந்து கொடுக்கிறவராக அவர் மாறிவிட்டார். ஆமென். நாம எப்படி அவரை வச்சிருக்கிறோம்? நம்ம குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு விருந்தாளியாகவே வைத்திருக்கிறோமா? இல்லை. அதையும் கடந்து அவர் தேவ குமாரனாக நாம் அவரை பார்க்க வேண்டும். அதையும் கடந்து அவர் ஒருவர் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விருந்தை கொடுப்பவர், பராமரிப்பவர், ஆசீர்வதிப்பவர், நன்மையை கொடுப்பவர், பரலோக வாழ்வை தருபவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கணும். இயேசுனுடைய இந்த முதலாம் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நாமும் கூட பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னா, அவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அழைக்கிறவர்களாக, அவருக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து வசனங்களை வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய், அந்த விடுபட்டது வாசிங்களா? கவனிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது, எல்லாம் சொல்லுங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது. கவனிக்கணும் நல்லா. இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலும் குறைவு இருந்தது. என்னங்க? இயேசு கிறிஸ்து இருந்த இடத்திலையும் குறைவு இருந்தது.
கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் அங்கே மாற்றுகிற அற்புதத்தை பார்க்கின்றோம். இது அவர் செய்த முதலாவது அற்புதம். இந்த அற்புதத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு இருந்த இடத்துல குறைவு இருந்தது. எப்படியா இருக்க முடியும்? அப்படி நீங்க ஒருவேளை கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்த கல்யாணத்திலேயே குறைவா? சொல்லுங்க. ஆண்டவரை நம்ம தேவைகளுக்காய் கூப்பிடுகிறோம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல முறைகள் அவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆனால் குறைவு. ஏன் குறைவுனாலதான் கூப்பிடுறோம். அவர் இருக்கிற இடத்திலேயே குறைவுங்க. எல்லாவற்றையும் நிறைவாக்குகின்ற இயேசு கிறிஸ்து முன்னிலையிலேயே குறைவு எப்படி ஏற்பட்டது? சிந்தித்து பார்ப்போம். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். பலருடைய எண்ணத்தில் எழுகின்ற கேள்விகள் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதனின் வாழ்விலே குறைவுக்கு இடமில்லை. நம்ம எண்ணங்கள்ல என்ன இருக்கு? என்னது நிறைய டைம்ல யோசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில குறைவு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு இருந்த இடத்துல, இயேசு இருந்த அந்த கல்யாண வீட்டுலதான் குறைவு வந்துச்சுங்க. அப்ப குறைவுகள் வருமா? கண்டிப்பாக வரும். சொல்லுங்க, வரும். பைபிள் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவோ தேடி பாரு, குறைவு வராது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவு தானே வருது. குறைவுகள் அனைத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் மகிமையில நிறைவாக்குவார் அப்படி சொல்லப்பட்டது இல்ல? அப்ப குறைவுகள் இருக்கும். பாருங்க, நல்ல நீங்க கவனிக்கணும். குறைவுகளை வைத்து ஆண்டவருடைய அன்பையோ வல்லமையோ நாம என்ன செய்யக்கூடாதுன்னா கணக்கிடக்கூடாது. குறைகளை வைத்து, நம்முடைய குறைவுகளை வைத்து, நம் தேவைகளை வைத்து ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் நம்ம கணக்கு பண்ணக்கூடாது நிறைய டைம்ல. அப்ப என்ன செய்யணும்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதுல நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்ப சொன்னா தெரியுமா? குழந்தை இல்லாதப்ப. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்ய? பலுகி பெருகுவாயாக. என்ன ஆண்டவரே, ஒரு பிள்ளை கூட இல்ல, நீங்க பலுகி பெருக சொல்றீங்களே. ஒன்றுமில்லாத இடத்துல தேவன் பழுக பெருக ஆண்டவர் கிருபை செய்வார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில உன் குறைவுகளை மாற்றி தேவன் உனக்கு அற்புதத்தை அவர் செய்வார். பாருங்க அங்க நடந்தத நமது கவனிங்க. குறைவுகள் ஏன் வருது அப்படின்னா, சில வேளைகள்ல நமது தவற்றினாலே, நமது தவறுகளினாலே குறைவுகள் வரலாம். சில வேளைகள்ல நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில தவறுகளை செய்யும் போது குறைவுகள் வரலாம். நாம் வாழுகின்ற சமுதாய சூழ்நிலைகளினாலே குறைவுகள் ஏற்படலாம். விலைவாசி உயர்வுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். அல்லது இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்த நமக்கு சில பாடங்களை கற்றுத்தர ஆண்டவர் குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். தவறுகளால குறைவுகள் வரலாம், சமுதாய சூழ்நிலைகளினால நமக்கு குறைவுகள் வரலாம், இல்ல நம்ம தேவனை நம்ம உறுதியா பற்றி பிடித்துக் கொள்வதற்காக, இன்னும் ஆண்டவரை நம்ம நெருங்கி சேருவதற்காக சில குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிக்கலாம். குறைவுகள் வந்த உடனேயே என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம இயேசுநாதர் எனது வாழ்க்கையில என்னைய பத்தி கவலையே படலையே அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிடக்கூடாது. முடிவு செஞ்சிடக்கூடாது. அவர் தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்றாரு, நிச்சயம் நிறைவேறும்னு சொல்றாரு. தாமதித்தாலும் என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும்னு சொல்றாரு. தொடர்ந்து நீங்க வசனத்தை படிங்க. இயேசு கம்ப்ளைண்ட் எங்க போகுது தெரியுமா? கம்ப்ளைண்ட் அம்மாட்ட போகுது. நிறைய டைம்ல நம்முடைய தேவைகளை மனுஷரிடத்துல போய் சொல்லுகிறோம். அந்த மனிதன் எனக்கு ஏதாவது உதவி செய்து விடுவானா,
அல்லது அந்த கம்பெனி, அந்த நிறுவனம் எனக்கு ஏதாவது உதவி செய்து விடுமா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்னா மத்தவங்களை நோக்கி பாக்குறோம். அம்மாட்ட போது கம்ப்ளைண்ட், அம்மாட்ட போற வரைக்கும் கம்ப்ளைண்ட் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வராது. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் போனா? யார்கிட்ட போனா? ஆண்டவர்கிட்ட போகணும். சொல்லுங்க பாருங்க, குறைவை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, குறைவை நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்ம தேவைகளை ஒருத்தர் பாடுறாரு, நான் தேவையை சொல்லி சொல்லி உமக்கு துக்கப்படுத்த மாட்டேன்னு. நல்லா கவனிங்க, தேவையை சொன்ன உடனே ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? துக்கப்படவே மாட்டாரு. அவர் ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு தான் கேட்பாரு. ஆமென். ஏன்பா என்கிட்ட சொல்லலன்னு தான் கேட்பாரு. ஏன்னா மீனை கேட்கிறோம், நம்ம அப்பத்தை கேட்கிறோம், அவரே சொல்லித்தானே கொடுத்தாரு. முட்டையை கேட்கிறோம், முட்டை சாதாரணமானதானே, மீன், முட்டை, அப்பம், இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், அவர்கிட்ட தானே கேட்கணும். இதை கேளுப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லாரு அவரு. அவர் உடனே முட்டையை கேட்டானே அல்லது அப்பத்தை கேட்டானே அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு? துக்கப்பட்ட மாட்டாரு, துக்கப்படுத்தவும் மாட்டான். என் பிள்ளை என்கிட்ட கேட்கிறான், சந்தோஷப்படுவார். ஆமென். அதனால உங்க தேவைகள் உங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்யாதீங்க? மனித இடத்துல ஓடாதீங்க. அப்பாட்ட முழங்கால் போடுங்க. அண்ணால போல அவர் பாதத்துல அமர்ந்து உங்க இருதயத்தை திறந்து என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் அவர் பாதத்துல ஊற்றி விடுங்க. எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில தேவ சந்நிதியில சொன்னது போல ஏசப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க, கர்த்தர்ட்ட எல்லாத்தையும் சொல்லிருங்க. குறைவை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். வசனம் 3ல போட்டிருக்கு. குறைவுகள் நமது வாழ்க்கையில வந்த உடனேயே நாம் என்ன செய்யறோம்னா குன்றி போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறோம், குழப்பம் அடைகிறோம். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம மறந்து போயிடுறோம். கானாவூர்ல அந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்துனுடைய தாய் என்ன செய்யறாங்கன்னா அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றா. யார்கிட்ட போகுது கம்ப்ளைண்ட்? அம்மாட்ட போகுது. அம்மா என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு திராட்சரசம் இல்ல. ஏசப்பாட்ட குறைவ சொன்னாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். ஏசப்பாட்ட தேவையை சொன்னாதான் அற்புதம் நடக்கும். சிறிய காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் அத மனுஷரிடத்துல சொல்லாத, கர்த்தரிடத்துல சொல்லு. நிச்சயமா ஆண்டவர் தேவை குறைவு எதுவா இருந்தாலும் அவர் கேட்டு உனக்கு பதில் செய்வாரு. குறைவை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் சொல்லுங்க. தேவகுமார் அங்க இருக்காரு. ஆமென். நம்ம நிறைய வேளைகள்ல விருந்து சாப்பிட வந்திருக்கிறான்னு நினைக்கிறோம். விருந்து கொடுக்கிறவரே அவர்தான் நமக்கு தெரியல. தேவகுமாரனை அவர்தான் நமக்கு தெரியல. விருந்தாளியா இயேசு அழைச்சிருக்கிறீங்களா? விருந்து கொடுப்பவரை அவருதாங்க. பாருங்க, குறைவை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினால் நமது வாழ்க்கையிலும் குறைவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையிலும் தேவைகள் நிறைந்த சூழ்நிலைகள்ல என்ன செய்யணும்னா சகல சூழ்நிலைகளின் மீதும் அதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய குறைவுகளை தெரியப்படுத்த வேண்டும். சகல சூழ்நிலைகள் மேலையும் அதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய குறைவுகளை நம்முடைய தேவைகளை நாம் தெரியப்படுத்த வேண்டும். வசனங்களை கவனிங்க. வேதம் கூறக்கூடிய உண்மை என்னன்னா பிலிப்பியர் 4:6 சொல்லி இருக்கு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவனிங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும்னு சொல்லி போட்டிருக்குங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு சொல்லி போட்டிருக்குங்க 1 பேதுருல. அப்ப தேவைகளை ஆண்டவரிடத்துல போய் சொல்லுங்க. உங்க குறைவுகளை ஆண்டவரிடத்துல போய் சொல்லுங்க. ராகேலுக்கு பிள்ளை இல்லைன்னு உடனே போய் யார்கிட்ட சண்டை போட்டா? யாக்கோபினிடத்துல சண்டை போட்டாள். யாக்கோபு என்ன பண்ணார் தெரியுமா? நான் தேவனா? கர்த்தர் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், அவர் தானே உனக்கு பிள்ளை கொடுக்கணும். என்கிட்ட சண்டை போடுறியமா என் மனைவியோ அழகு ரூபவதி, ஆனால் பிள்ளை இல்லை என்கிற குறைவு.
அவள் எப்பொழுது கர்த்தரை நோக்கி போனாலோ கர்த்தர் யோசேப்பை கொடுத்தார். ஆமென். பாத்தீங்களா? உங்க வாழ்க்கைக்கு தேவையான யோசேப்புகள் வேணும்னா கர்த்தரிடத்துல போய் உங்க தேவைகளை சொல்லுங்க. பாக்குறோம் வசனம் 4ல பாருங்க, வாசிங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, நல்லா கவனிங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நல்லா கவனிங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி எல்லாம் செய்யுங்க. உங்க இஷ்டப்படி செய்யாதீங்க, சுய சித்தத்தை செய்யாதீங்க, மாம்சத்திலையும் மண்டையிலையும் ஓடுறதையே நீங்க செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்லாரு, சுய புத்தியின் மேல சாயாம முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் பாதைகளை செவ்வை பண்ணுவார் சொல்றாரு. நிறைய வேளைகள்ல சுய புத்தியத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேவ சித்தத்தை நம்ம செய்ய மறந்துடுறோம். இங்க ஆண்டவர் சொல்லாரு, அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களுக்கு யாரு? இயேசு தேவகுமாரன், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. திருமண காரியமா இருக்கட்டும், வேலையின் காரியமா இருக்கட்டும், வியாபார காரியமா இருக்கட்டும், ஒரு வீட்டை கட்டக்கூடியதான காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்யும்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செஞ்சா உங்களுக்கு 100% வெற்றி, ஜெயம், ஆசீர்வாதம். கவனிங்க, பிரச்சனைகள் தீர, குறைவுகள் நீங்க ஏற்ற வேளையிலே ஆண்டவர் செயல்படுவார். ஏற்ற வேளையில் அவர் செயல்படுவார். ஒரு கர்த்தருடைய தாசன் சொல்றாருங்க, தேவனுடைய கடிகாரம் எப்போதும் சரியான நேரத்தையே காட்டுமா. எப்படிங்க? ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்லாரு, தேவனுடைய கடிகாரம் எப்பவுமே சரியான நேரத்தை காட்டுமா. அவர் அதின் காலத்துல எல்லாத்தையும் நேர்த்தியா செய்யறவர். எப்ப உனக்கு எதை கொடுக்கணும், எப்ப பெஸ்ட கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ பதட்டப்படாத, நீ அவசரப்படாத, நீ ஓடாத, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொல்லி நீ என்ன செய்யாத, படபடத்து தெரியாத. தேவனுடைய கடிகாரம் எப்போதும் அவருடைய சரியான நேரத்தை தான் காட்டும். ஆமா, நீ உன் கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, தேவனுடைய கடிகாரத்தை பாரு. எப்ப செய்தியை முடிப்பாங்கன்னு கடிகாரத்தை பார்க்காத. கானாவூர் கல்யாண வீட்டுல குறிப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் செயல்பட்டு குறைவை அங்கே நிறைவாக்கினார். நமது வாழ்க்கையில கூட அவர் செயலாற்ற நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் செயலாற்ற நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். பாருங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னாரு. ஆனா தேடுங்கள், உடனடியாக இல்லாவிட்டாலும் சீக்கிரத்திலே கண்டடைவீர்கள். அதான் அர்த்தம். என்னங்க? உடனடியாக இல்லாவிட்டாலும் சீக்கிரத்துல கண்டடைவீர்கள். தட்டுங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தட்டிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், கண்டிப்பாக திறக்கப்படும் சொல்றாரு. மத்தேயு 7:7 போய் வாசித்து பாருங்கள். இயேசுவினுடைய வேலை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்குங்க. அவர் தமது வேலையிலே தமது சித்தத்தினை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்துவார். எப்படிங்க? இயேசு தமது வேலைகளே தமது சித்தத்தினை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்துவார். யோவான் 7:30, 8:20, 12:23 பாத்தீங்கன்னா 13:1, 17:1-2 வாசித்து பாருங்க. அதுல எல்லாம் என் வேலை இன்னும் வரவில்லை என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பல காலங்கள், பல வருஷங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்துல சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருப்போம். அது நடக்காதது போல இருக்கும். அப்படின்னா நீங்க அவசரப்பட கூடாது. காரணம் என்னன்னா, அவர் என்ன ரகசியமாய் சொல்லுகிறார் நம்முடைய காதுலன்னா, மகளே மகனே, என் வேலை இன்னும் வரல, காத்துரு, பொறுத்துரு, வெயிட் பண்ணு, சரியான டைம்ல நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன் அப்படி சொல்லாரு. ஆமென். சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார்.
கர்த்தர் உனக்கு தேவையான பலனை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு தேவையான சுகத்தை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு தேவையான வீட்டை கட்டி கொடுப்பார். கர்த்தர் உனக்கு தேவையான வேலையை தருவார். கர்த்தர் உனக்கு தேவையான வாழ்க்கை துணைய அவர் அவருடைய வேலையிலே தருவார். அதுதான் அர்த்தம். புரிஞ்சுக்கிறணும். நல்லா கவனிங்க. வசனம் 7 படிச்சு பாருங்க. இங்க அவர் சொன்னபடி நம்ம செய்யணும். நம்ம இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடாது. அவர் சொன்னபடிதான் செய்யணும். இயேசு நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில தயவு செய்து சுய சித்தம் நான் செய்யக்கூடாதுப்பா, என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். வாசிங்க வாசிங்க. கவனிங்க. இந்த நிறைய நிரப்பினார்கள் சொல்லப்படுற இடத்துல யூதர்கள் சாப்பிடுகிறதுக்கு முன்பாக தங்கள் கைகளை கழுவும்படி என்ன செய்வாங்கன்னா, பல்வேறு பாத்திரங்களை கழுவும் இப்படி பெரிய கச்சாடிகளிலே தண்ணீர் ஊற்றி வைப்பது வழக்கமாக அவர்களுக்கு இருந்தது. கவனிங்க, ஒவ்வொரு கச்சாடிகளையும் 20 இருந்து 30 காலன், அதாவது ஒரு காலன்றது 4.5 லிட்டர், கிட்டத்தட்ட அங்கே 6 கச்சாடிகளை வைத்திருந்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 7:1-4 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கவே, அவங்க கால்களை கழுவுவதற்காக நீங்க மார்க் 7:1-4 நீங்க வாசித்து பாருங்க. அங்கே கால்களை கழுவுவதற்காக, அதை மட்டும் வாசிங்க. இல்ல, அந்த கழுவுவது வழக்கம், அந்த கச்சாடிகளை வைத்திருப்பார்கள் யூதர்கள். யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி அடிக்கடி கை கழுவினாலுடைய சாப்பிட மாட்டார்கள். கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இந்த முறைமையின்படிதான் அங்கே கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நாமும் கூட காலை கழுவக்கூடிய வெளியில இருக்கிற, அதுவும் வீட்டோட முற்றத்துல வெளியில வச்சிருப்பாங்க காலை கழுவுறதுக்கு. அப்படித்தான் இந்த உலகத்துல நாமளும் புறக்கணிக்கப்பட்டவங்களை போல மற்ற ஜனங்களால அற்பமா எண்ணப்பட்ட கச்சாடிகளை போல வெளியே நாம் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளைத்தான் என்ன செய்யறாரு, ருசியுள்ள ஒரு தண்ணீரை திராட்சரசமா மாத்தி நம்மள உள்ள விருந்து வரும்பாரும்படியா நம்மளை கொண்டு போறாரு. ஆமென். நல்ல போல இருக்கு நம்முடைய இருதயம், கச்சாடியை போல இருக்கு நம்முடைய இருதயம். அதுல ஆண்டவர் என்ன செய்யறார், தன்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றி நம்மள மற்ற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலா இயேசு நம்மளை மாத்துறாருங்க, மாத்துறாரு. புறம்பே ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்த நம்மளை கொண்டு வந்து கல்யாண விருந்துக்குள்ள நம்மள ஆண்டவர் கொண்டு போறாரு. அதான் அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்க நல்லா. சோத்திரம். பாருங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நான் சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சொல்லுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா நாம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதிலும் ஆண்டவர் விரும்புவது முழுமையான முழு மனதோடு கூடிய கீழ்ப்படிதல். எப்படி ஆபிரகாம பாப்பா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரோ, அப்ப உடனே உன் தகப்பனையும் உன் தேசத்தையும் உன் பூமியை விட்டுட்டு என்ன செய்ய, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன என்ன பண்ணாமே முழுமையா கீழ்ப்படிந்து போனான். அதே போலதான் இங்கே ஆண்டவர் சாடிகளில தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லி வேலைக்காரங்களுக்கு சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சாடிகளிலே தண்ணீரை நிரப்புகிறார்கள். எப்படி நிரப்புனாங்க? அறகுறையா இல்ல, முழுமையாய். நீங்கள் முழுமையான தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் முழுமையான தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது. முழுமையான நிரப்புதல் அவசியமாயிருக்கிறது. அப்ப முழுமையான முழுமனதோடு கூடிய கீழ்ப்படிதல். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணி நிரப்புங்கள் என்று சொன்னது ஒருவேளை அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சிரிப்பு காட்டுவது போல ஒரு வேடிக்கையா இருந்திருக்கும். என்ன இவரு ஆண்டவரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் சொன்னா, தேவையை சொன்னா, உதவியை கேட்டோம்னா அவர் என்ன பண்றாரு, சாடியில போய் தண்ணி நிரப்புடான்றாரு. கொஞ்சம் வினோதமான ஒரு வேலையை செய்ய சொல்றாரேன்னு சொல்லி சிரிச்சிருக்கலாம். கவனிங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் வல்லமை உடையவர் என்பது யாருக்குமே அப்போது ஆனது தெரியவே தெரியாது. கவனிச்சிங்களா? நல்லா
இயேசு அற்புதங்களை செய்யறவன்ற அந்த காரியம், அவர் வல்லமையானவன்ற காரியம் அங்க இருக்கிற மக்களுக்கு யாருமே தெரியாது. ஏன்னா அவர் தான் இங்கதான் ஃபர்ஸ்ட் அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஏனென்றால் அதுதான் ஆண்டவர் செய்த முதலாவது அற்புதம். வேலைக்காரர்கள் ஆண்டவரின் கட்டளைக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார்கள். தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள். அற்புதத்தை கண்டார்கள். அற்புதம் நடைபெற வேண்டுமானால் முழுமையான கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில இடம் பெற வேண்டும் என்பது தெளிவு. கவனிங்க, அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு முழுமையாய் நாம் கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாகிறது. முழுவதுமாக கீழ்ப்படியணும். யாருக்கு? ஆண்டவருக்கு. பல திருமணங்களிலே சோத்திரம் இந்த யோவான் 2 பேசுறத இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம், கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப இயேசு இருந்தாதான் ஒரு திருமணத்துல முழுமை, ஒரு வீட்டிலே ஒரு நிறைவு, ஆசீர்வாதம் அங்க கடந்து வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இதுவே வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு அற்புதங்களுக்குமான அடிப்படை ரகசியம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அவர்கள் கொண்டு போனார்கள். திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை கொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, ருசியுள்ள இந்த திராட்சை ரசத்தை வச்சுட்டு ருசி இல்லாததை கொடுத்துக்கிட்டு இருந்தேப்பா. முதல் இருந்ததை விட இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கி கொடுத்தாரு. அங்கே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. கவனிங்க, அற்புதம் அவரது மகிமையை வெளிப்படுத்துவதற்கே. கவனிங்க, அற்புதம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கே. இயேசுவினிடத்துல ஒரு அற்புதத்தை தினந்தோறும் கேளுங்க. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தால் அநேகர் நன்மை பெற்றது உண்மை. ஆனால் அற்புதத்தின் உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவரது மகிமையை வெளிப்படுத்துவதற்கே. மனிதன் மூலம் அவர் அற்புதத்தை செயல்படுத்தலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு எந்த மகிமையுமே கிடையாதுங்க. நாமெல்லாம் அவரை சுமக்கிற கழுதுங்க. நம்ம மூலமா ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்யலாம். உடனே நாம நம்மளை மகிமைப்படுத்திக்கிற கூடாது. அவருடைய மகிமையை நம்ம மூலமா வெளிப்படுத்துறதுக்கு நாம ஒரு வாக்கியா மட்டும்தான், ஒரு கருவி மட்டும்தான். நம்ம அவரை சுமக்கிற கழுத மட்டும்தாங்க. அவர் மட்டும்தான் மகிமை அடையணும். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். கடைசி வசனத்தை பாடிங்க. பாருங்க, சீஷர்கள் அவர் மேல விசுவாசம் வைத்தார்களாம். மனங்கள் மூடப்பட்டவர்களுக்கு அற்புதம் எவ்வளவு நடந்தாலும் அது என்ன தராதான்? விசுவாசத்தை தரவே தராதான். அப்ப நம்முடைய மனது திறக்கப்பட்டதா இருக்கணும், மூடப்பட்டதா இருக்கக்கூடாது. அற்புதங்கள் மனம் மூடப்பட்டவர்களுக்கு அது எந்த விதத்திலும் விசுவாசத்தை கொடுக்கவே கொடுக்காது. இங்கே ஆண்டவர் தம்முடைய அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின போது சீஷர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் அவரை விசுவாசிக்க தொடங்கினார்கள்னு பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நான் முடிக்க போறேன். இந்த சம்பவத்துல என்னத்தை பார்க்கிறோம்னா, மனிதனின் தேவை தேவனுடைய வல்லமை கிரிய செய்யும் வாய்ப்பாக மாறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படிங்க? மனிதனுடைய தேவை எதை கொண்டு வருது? தேவனுடைய வல்லமையை அங்கே கொண்டு வருகிறது. நீங்களும் கூட ஒரு தேவைக்காக, உதவிக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எதை அங்கே கொண்டு வருகிறீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமையை அங்கே கொண்டு வருகிறீர்கள். நம்பிக்கையே இல்லை, இனி மனிதரால் நமக்கு உதவவே முடியாது என்ற நிலைமைக்கு நாம் வரும்போது அதுவே தேவன் மிகப்பெரிய காரியங்களை நமக்காக சாதிக்கும்
நேரமாக மாறுகிறது. கவனிங்க, எப்படிங்க? நாம் இனி என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்ல, இனி மனுஷரால நமக்கு உதவவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நம்ம எப்ப வர்றோமோ அந்த நேரம் தான் தேவன் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை நமக்காக அவர் செய்யக்கூடிய சாதிக்கக்கூடிய நேரமாக மாறுகிறது. ஆமென். கானாவூரிலே தேவன் எப்படி முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எனவே அந்த அற்புதத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கணும்னா அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக, நம்முடைய தேவைகளை மனிதரிடத்தில் அல்ல தேவனிடத்திலே நாம் எதிர்பார்க்கின்றவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.